நாளைக்கு நாம எல்லாரும் கிளம்பும் போது அவரு அவங்க கூட போட்டோம். நாம எல்லாருமே வேற இடத்துக்கு போறதுதான் நமக்கு நல்லது. என்னோட இந்த முடிவை பத்தி கண்டிப்பா நீங்க ஆதி கிட்ட சொல்ல மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். நாங்க இவ்வளவு தூரம் சொல்றோம், நீ புடிச்ச புடியிலேயே நிக்கிற. போதும் ப்ளீஸ் லதா, இப்ப நீங்க யாரும் எதுவும் பேசாதீங்க. நான் எடுத்த முடிவுல எந்த மாற்றமும் இல்லை. தமிழ், உனக்கும் சேர்த்துதான் சொல்றேன். எதையாவது பண்ணி இங்கேயே தங்கிடலான்னு மட்டும் நினைக்காதீங்க. நாளைக்கு நாம கிளம்புறோம். தேவையில்லாம எதையாவது யோசிச்சுட்டு இருக்காத. பாட்டி, என்ன பாட்டி இவ இப்படி பேசிட்டு போறா? எனக்கு ஒண்ணுமே புரியல. திடீர்னு முடிவு எடுக்கிறா. என்னத்த சொல்றது? அவ புடிச்ச முயலுக்கு 3 காலம்னு பிடிவாதமா பேசிட்டு இருக்கா. பாட்டி, அம்மா பேசிட்டு போறத பார்த்தா அவங்க முடிவை மாத்திக்க மாட்டாங்கன்னு தோணுது. தமிழ், நீ அதெல்லாம் நினைச்சு எதுவும் கவலைப்படாத. எல்லாத்தையும் பாத்துக்கலாம். ஏன் பாரதி பக்கத்திலேயே இருந்துகிட்டு ஏன் எல்லாத்தையும் மறைச்சிங்க? ஏன் பாரதி இப்படி பண்ணீங்க? சார், நான் என்ன பண்ண எனக்கு புரியல. போதும் போதும் பாரதி, நீங்கதான் என்னோட வைஃப்ங்கிற உண்மை எனக்கு தெரிஞ்சிருச்சு. என்ன சொல்றீங்க ஆதி? ஆமா பாரதி, இது என்னன்னு நான் எனக்குள்ளேயே பல நாள் கேட்டுக்கிட்ட குழப்பத்துக்கு பதில் ஆதி, மிஸ்டர் ஆதி, வெரி குட் ஆதி. உங்க கடந்த காலத்துல என்ன நடந்ததுன்னு போய் பார்க்க போறோம். ஆதி, உங்க அம்மா பேர் என்ன சொல்லுங்க? சாரதா. உங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சா? சொல்லுங்க ஆதி. எஸ், கமான் ஆதி, வந்துட்டீங்க. சொல்லுங்க, உங்களால ஏதாவது ரெகக்னைஸ் பண்ண முடியுதா? ஆதி, எங்க போறீங்க? இந்த கார்ல ஏறுங்க. பாரதி, சொல்லுங்க. என்ன ஆதி பாக்குறீங்க? ஆதித்யா, தமிழ், பாரதி, லக்ஷ்மி அம்மா, பாட்டி எல்லாருமே நம்ம வீட்டுக்கு தான் வராங்க. ஆமா ஆதி, நான் பாரதி கிட்ட எல்லாமே பேசி சம்மதம் வாங்கிட்டேன். பாரதி, எங்க வீட்டு ஆளுங்களால உங்களுக்கு நடந்த எல்லா அவமானத்துக்கும் நான் மனசார உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐயோ மேடம், என்ன பண்றீங்க? இட்ஸ் ஓகே பாரதி. ஆதிக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். ஆனா ஆதி உங்க பையனுக்காக என்ன வேணாலும் செய்ய துணிறாரு. ஆதி இல்லாம
என்னால இருக்க முடியாது பாரதி. நீங்களும் கூடவே வந்தா ஆதி என் கூடவே வந்துருவாரு. என் நிலைமை உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். என்ன பாரதி யோசிக்கிறீங்க? சரிங்க மேடம், நான் வரேன். தேங்க்ஸ். ஆதியை கூட்டிட்டு போறதுக்கு நான் கண்டவ கிட்டலாம் பெர்மிஷன் கேட்க வேண்டியதா இருக்கு. இட்ஸ் ஓகே ஆதி, இனிமேதான் அவன் நம்ம கூட வரப்போற கடைசி டிராவல். இதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில நான் மட்டும்தான். அதான் பாரதியே சொல்லிட்டாங்கல்ல, வாங்க ஆதி. இல்ல மித்ரா, நீங்க போங்க, நான் வேற கார்ல வரேன். ஏன், என்னாச்சு? சார், என்னாச்சு? ஆதி, உங்களை தான் கேட்கறோம். இவ்வளவு நேரம் நல்லா தானே இருந்தீங்க, திடீர்னு என்னாச்சு? இல்ல, டிஸ்டர்பாவே இருக்கு, நான் தனியாவே வரேன். ஓகே, யோர் விஷ். அண்ணா, சொல்லுமா. வேற ஒரு கார் அரேஞ்ச் பண்ணுங்க, ஆதி தனியாவே வரட்டும். என்னாச்சு ஆதி, ஏன் இப்படி பேசுறீங்க? அண்ணி, அவர்தான் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டாருல, அப்புறம் என்ன, அவர் ஃப்ரீயா விடுங்க. அண்ணே ப்ளீஸ்ண்ணே, இம்மிடியேட்டா கார் அரேஞ்ச் பண்ணுங்க. ஓகே.